ரஷ்யாவினுடைய ஒரு ஷேடோ ஃப்ளீட்டை கண்டுபிடிக்கிறாங்க உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ். கிட்டத்தட்ட 238 கனரக கப்பல் ரஷ்யாவினுடைய ஆயிலை ஸ்வாப் பண்ணி வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உக்ரைனுடைய குற்றச்சாட்டு. இப்படி ரஷ்யா சம்பாதித்த தொகை மட்டுமே சுமார் 168 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை உக்ரைன் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருடைய பார்வையும் நேராக இந்தியா பக்கம் திரும்புது. 2025 ஸ்டார்ட் ஆக போதே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு இந்த வருஷத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான செய்தி. வேறு எதுவுமே கிடையாது. வருடத்திற்கு 13 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற மெத்தடில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ரஷ்யா நமக்கு ஆயிலை தரப்போகிறாங்க. ரிலையன்ஸ் மற்றும் ராஸ்நெஃப்ட் இந்த 2 நிறுவனங்கள் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. தினசரி 5 லட்சம் பேரல் அப்படிங்கிறத ரஷ்யா வெவ்வேறு கிரேடு க்ரூட் ஆயிலை ரஷ்யா நமக்கு ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. அதன் அடிப்படையில் 10 வருஷத்துக்கு இந்த டீல் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் இத்தனை பேரல் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் நாமும் ரஷ்யாவும் சேர்ந்து கலந்து பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓவராலாக குளோபல் லெவலில் 0.5% க்ரூட் ஆயில் இப்படி ட்ரேடு நடக்க போகுது அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு டீலா அப்போ வந்துட்டார்னா சீக்கிரம் வரப்போறாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.